Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Discover your dream home at Maradam Group. New projects in Coimbatore and Thabaram. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. மாப்பிள்ளை ஃபோட்டோ கேளுங்க அப்படின்னு ஃபோட்டோ வந்து ஒரு மாதிரி இந்த பழைய நடிகர் மாதிரி இருந்துச்சு. இன்னொரு ஃபோட்டோ வந்து 9ஆம் கிளாஸ் ஃபோட்டோவை அனுப்பிட்டாரு. அப்ப என்ன வயசு உங்களுக்கு? 9 வயசுல இருந்தவங்களே அப்போ இருந்தேன், அதனால அப்படி அனுப்பி. என்னையும் அவரையும் பார்த்தாங்கன்னா ஹீ இஸ் த மோஸ்ட் ஹேண்ட்ஸம் அப்படின்னு தான் எல்லாரும் வந்து சொல்லுவாங்க. உண்மையில இந்த கல்யாணம்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா, நீங்கள் அங்கே இருக்கீங்க நான் அங்கே இருக்கேன் அப்படின்னு. அதெல்லாம் ஆகும், நீ கண்ணை மூடிட்டு தலையை மட்டும் காஞ்சா போதும் தாலிக்கு, அதெல்லாம் ஆகும், ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி நான் வந்துங்க ஹாலிடேக்கு வந்திருக்கேன் பார்த்துக்கா. நான் 6 மாதம் கழிச்சு நான் ஊருக்கு போயிடுவேன், நான் ஹாலிடேக்கு வந்திருக்கேன்னு சொன்னார். வருஷம் 22 வருஷம் ஆகுது. ஐ லவ் யூ முதல் சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் உங்க சேனல்ல வந்து. இப்போ இந்த பக்கிங்ஹாம் பேலஸ், அதுக்கப்புறம் இந்த ராயல் ஃபேமிலி தான் வந்து லண்டன் அப்படின்னாலே பல பேருக்கு ஞாபகம் வரும். நாங்களே ராயல் ஃபேமிலி தான். சார்லஸ் ரெஸ்ட் ரூம்ல ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது யாரு? இது கேட்கவே வேண்டாம். வேலட் ஆர்டர் பிளேஸ் இந்தியன் அமௌண்ட்ஸ்க்கு பார்க்கும்போது இட்ஸ் கமிங் அரௌண்ட் 10,000. பரவாயில்ல, வந்து ஒரு பெரிய கிஃப்ட் கிடைச்சது. முதல்லலாம் இந்த செக்ஷுவலி அபியூசிவ் கமெண்ட்ஸ், நம்ம என்ன போட்டாலும் நம்மளுடைய பாடி ஷேப்பை வச்சு அந்த மாதிரிப்பட்ட கமெண்ட்ஸ்லாம் அதெல்லாம் அதுக்கு பல மிரட்டல்கள் வரும். நீ எதற்காக இப்படி யூடியூப் வீடியோ போட்டாய், உன்னுடைய சேனலை நாங்கள் தூக்கி விடுவோம் அமௌண்ட்லாம் வரும். லண்டன் தமிழ்ச்சின் அன்பு வணக்கம். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா சூப்பரா இருக்கேன். நீங்க சூப்பரா இருக்கீங்களா இப்படின்னு சொல்லி பேசுறேன். நம்மளுடைய சுமி அவர்களும் அவங்களோட ஹஸ்பண்ட் சார்ஸ் அவர்களும் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருந்துச்சு உங்களோட இன்ட்ரோ? ஐயோ சூப்பரா இருந்து. நீங்க பேசாம நீங்களே இந்த சேனல் நடத்தலாம் நான் நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு இன்ட்ரோக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் அழகா இருக்கு. அது ஒரு எங்களுக்காக நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க ஸ்டைல். லண்டன் தமிழ்ச்சியின் அன்பு வணக்கம். ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நான் நல்ல சூப்பரா இருக்கேன் மக்களே. பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அடிபடியான நாள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏன் மக்களே கலாட்டா பிங்கில் இருக்கிறோம் கேட்டிங்களா. நான் நினச்சி பார்க்கவே இல்லை கேட்டிங்களா. அவங்கள டபுளாக கூட்டிகிட்டு இங்கே வந்துட்டாங்க. நம்ம ஆனி கூட உட்காந்துருக்குறோம். இன்றைக்கி அவங்ககிட்ட தான் நம்ம இன்டர்வியூ கொடுக்க போகிறோம் கேட்டிங்களா. கேளுங்க, ஏதாவது கொஸ்டினை கேட்டு திருச்சி பறிச்சு கேட்காங்க, ஸ்ட்ரைட்டா கேளுங்க. என்ன லைட்டா வரணிட்டாங்க. ஓகே, சோ ஸ்வீட். ஸோ நீங்க 2 பேரும் லண்டன்ல அழகா வந்து ஒரு தமிழ் மக்களை முக்கியமாவே வந்து கவர்ந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கு, அதே நேரத்தில் ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட இந்த லைஃப், லவ் லைஃபா இருக்கட்டும், இந்த மேரேஜ் லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? லவ் இல்ல, கிவ் இல்ல, மேரேஜ் டைரக்ட் அரேஞ்ச்டு மேரேஜ். நீங்க சொல்றீங்களா நான் சொல்லவா? நான் சொல்ல பத்தியா எனக்கு விட்டு கொடுத்துட்டாரு. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்க கல்யாணம் முடிஞ்சது. அதுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் லண்டனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ஊரில் அப்போ நமக்கு சம்மந்தம் பார்க்குறது, மாப்பிள்ளை பார்க்குறது அதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ எங்கள் மூத்த அக்கா வழியாக வந்த ஒரு அலையன்ஸ், ஒரு வரன் தான் இவர். அப்போ வந்து ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா வந்து என் மாப்பிள்ளைக்கு பயோடேட்டா வேணும்னு சொல்லி, ஃபோட்டோ கிடையாது வெறும் பயோடேட்டா, எங்கள் அப்பாட்ட சொல்லி சரிப்பா உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஓகே நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பிள்ளைக்கு ஃபோட்டோ பார்க்கணும்னா ஃபோட்டோ மாப்பிள்ளைகிட்ட ஃபோட்டோ கேளுங்க அப்படின்னு. மாப்பிள்ளைகிட்ட ஃபோட்டோ கேட்டால் வரவே மாட்டாங்க. 1 வாரம் ஆகு, 2 வாரம் ஆகு, 3 வாரம் ஆகு, அப்படி இப்படின்னு போய் 3-4 வாரம் கழிஞ்சு கடைசியில் எனக்கு இமெயிலில் ஃபோட்டோ வருது. அந்த ஃபோட்டோ வந்து ஒரு மாதிரி இந்த பழைய நடிகர் மாதிரி இருந்துச்சு. ஒரு ஃபோட்டோ அவருடைய அந்த அப்போ எடுத்த ஃபோட்டோ, இன்னொரு ஃபோட்டோ வந்து 9ஆம் கிளாஸ் ஃபோட்டோவை அனுப்பிட்டாரு. எனக்கு ஒரே கன்ஃபியூஷன், இது என்ன? அப்ப என்ன வயசு உங்களுக்கு? 9 வயசுல இருந்தவங்களே அப்போ இருந்தேன், அதனால அப்படி அனுப்பிட்டு. சொல்ல மாட்டேங்கிறாரு. ஸோ அந்த மாதிரி 2 ஃபோட்டோ அனுப்பிட்டாரு. ஓகே, ஃபோட்டோ பார்த்தப்போ கொஞ்சம் ஷாக்கு தான் கேட்டிங்களா. நம்ம நினைச்ச அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இல்லை அதில், அதுதான் உண்மை. சரின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லிட்டோம். அது நான் வந்து இவரை முகமா நேருக்கு நேரம் பார்த்தது கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னே தான். நீங்க அப்ப வந்து லண்டன்ல இருக்கீங்க? நான் வந்து லண்டன்ல இருந்தேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க தான் இங்க இருந்து லண்டனுக்கு போனது, அப்புறம் மேரேஜ் பண்ணி சேரக்கோட்டு போனீங்க? ஆமா, நான் முதல் நான் தான் போனேன். நான் பிஎஸ்சி நர்சிங் வந்து செயின்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜில் படித்தேன். முடிச்சுட்டு அங்கேயே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வெளிநாட்டுக்கு போகணும் அந்த எதுவும் கிடையாது. நம்ம வந்து கவர்மெண்ட்ல தான் ஜாப்ல நம்ம வந்து ட்ரை பண்ணி அதுக்கு தான் போகணும்னு சொல்லி அந்த ஒரு எய்மோடு இருந்தேன். பட் ஒருத்தங்களுக்கும் லைஃப் வந்து ஒரு பாதையில் போகும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கும் வந்து வெளிநாட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அங்கே போனேன். அங்கே போய் ஒரு 2 இயர்ஸ்
குள்ளால எனக்கு கல்யாணம் நடந்தது. கல்யாணம் ஆயிடுச்சு. சார் இவங்களோட போட்டோ வந்திருக்கு. இப்படி வெளிநாட்டுல வேலை பார்க்குற ஒரு பொண்ணு, அதாவது இப்ப நீங்க உங்க சொந்த ஊர் வந்து நாகர்கோயிலா? ஸோ நாகர்கோயில், இப்ப நாகர்கோயில்ல இருக்கும்போது டவுன் சவுத்னு சொல்லும் போது வீட்டுல எல்லாம் வந்து மோஸ்ட்லி வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கே வந்து பயப்படுவாங்க. அதுலயும் இவ்வளவு போல்டா அவங்க அப்பவே வெளிநாட்டுல போய், அதாவது லண்டன்ல போய் நர்ஸா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு நம்மளும் லண்டனுக்கு வந்து கிளம்ப போறோமோ, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது வெளிநாட்டுக்கு போறோங்கிறதுக்காக மட்டும் இல்லை, இவங்ககிட்ட பேசுறதுமே ஒரு கனெக்டிவிட்டி வந்துருச்சு எனக்கு. என்னையும் அவரையும் பார்த்தாங்கன்னா ஹீ இஸ் த மோஸ்ட் ஹேண்ட்ஸம் அப்படின்னு தான் எல்லாரும் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் விட நம்மளுடைய மனம் ஒத்து போகணும். அப்போ ஒரு பேசிட்டே இருந்தப்போ என்னன்னா, ஒரு காலகட்டத்தில் நான் கேட்டேன், ஒரு 3 மாதத்தில் எங்களுக்கு கல்யாணம் அப்படின்னா, உண்மையில இந்த கல்யாணம்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா, நீங்கள் அங்கே இருக்கீங்க நான் அங்கே இருக்கேன் அப்படின்னு. அதெல்லாம் ஆகும், நீ கண்ணை மூடிட்டு தலையை மட்டும் காஞ்சா போதும் தாலிக்கு, இப்போ அதெல்லாம் ஆகும், ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்லிட்டாப்புல. நானும் வந்து அதை நம்பி தலையை கொடுத்தேன். இப்போ வந்து எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதாவது எந்த அளவுக்கு வந்து எனக்கு கனெக்டிவிட்டி ஆச்சுன்னு சொன்னால், பொதுவாக ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் பல சம்பந்தங்கள் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து அப்பாட்ட கேட்பாங்க, அம்மாட்ட கேட்பாங்க, அக்கா தங்கச்சி அப்படிலாம் கேட்பாங்க. அது ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, அதுக்கு சில வாரங்கள், சில நாட்கள், சில மாதங்கள் கூட போகும். அதெல்லாம் ஒரு சைட் போயிட்டு இருந்துச்சு. ஆனாலும் எங்கள் அக்கா ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்கிட்ட எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து எனக்கு வந்து ஒரு 95% 100% சொல்லலாம் ஒர்க் அவுட். எனக்கு மனசுக்குள்ள ஒரு கிளிக் ஆனதுமே நான் அவங்ககிட்ட கேட்காமலே இவங்ககிட்ட சொல்லிட்டேன். அவங்களுக்குலாம் ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ தொடர்ந்து ஓகே, நம்ம இப்போ இந்தியாவிலேருந்து லண்டன் போகிறோம் அப்படின்னும் போது பலவிதமான யோசனைகள் இருக்கும். ஏன்னா அப்பா அம்மா இங்கே இருப்பாங்க, டக்குன்னா நம்மளால ஓடி வர முடியாது, இந்த பேரண்ட்ஸை மிஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப யோசிச்சிருப்பீங்க. அதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு 2 பேரும் எப்படி எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு நீங்கள் அங்கே போனீங்க? என்னை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சதுமே நான் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பியாச்சு. எனக்கு வந்து ஹாஸ்டல் தான், செயின்ட் ஜான்ஸ் பெங்களூரில் ஹாஸ்டலில். பட் ஹாஸ்டலில் இருந்தாலும் கூட எப்போவும் ஒரு சின்ன லீவ் கிடைச்சாலும் வீட்டுக்கு ஓடி வந்துடுவேன். அந்த மாதிரி ரொம்ப வீட்டை மிஸ் பண்ணேன். நான் வந்து வீட்டை விட்டு நீ வெளியே போகக்கூடாது அந்த ஒரு இதில் இருந்தேன். ஒரு பெண்ணா நீ இருக்குன்னா ஒரு 1000 ரூபாய்னாலும் நீ ஒன்றே சம்பாத்தியம் உனக்கு வரணும். நீ எவ்வளோ பெரிய ஆளை நீ கல்யாணம் பண்ணாலும் சரி, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனுக்கு பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, உன்னை நம்பி 1000 ரூபாய் வரணும், அதை நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எங்கள் அம்மா 36 இயர்ஸாக நர்ஸாக இருந்தவங்க. ஸோ அவங்க வந்து அதை சொல்லி எனக்கு இது பண்ணாங்க. அதனால் அதுக்காக நீ என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம். இந்த அப்பா அம்மா இந்த பாசம் இதெல்லாம் வந்து எப்போவுமே மறைஞ்சு போகாத ஒன்று. பட் இந்த மாதிரிப்பட்ட அதுக்காக நீ என்ன ரிஸ்க் வேணாலும் நீ எடுத்து நீ வெளிநாடு போகிறதோ எங்கே போகிறதோ அதை நீ வந்து பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அவங்க கொடுத்த அந்த ஃப்ரீடத்தினால தான் என்னால் வந்து போக முடிஞ்சுது வெளிநாட்டுக்கு. நீங்கள் சார்? இல்லை, எங்கள் வீட்டில் 7 பேர். நான் வந்து கடைசி பையன். நான் ஆனால் ரொம்ப ஃபேமிலியோட அட்டாச்மெண்ட்டு. அதாவது நான் எல்லா வீடுகளுக்கும் வீக்லி ஒன்ஸ் நாள் விசிட் பண்ணாமல் இருக்க மாட்டேன். அப்படி ரொம்ப ஒரு க்ளோஸாக அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஆள் தான். ஆனாலும் நான் எப்படி இவங்களால் விட்டு போகிறதுன்னு எனக்கு கொஞ்சம் மனசு தயக்கமாக தான் இருந்தது. ஆனாலும் ஒரு அன்பு காதல் ரொம்ப அதிகமானதுனால எனக்கு அதெல்லாம் மறந்து போச்சு. நான் சொல்லட்டா, இவர் வந்து கல்யாணம் முடிஞ்சு நாங்கள் 15ஆவது நாளே லண்டன் கிளம்பியாச்சு. கேட்டீங்களா, லண்டனில் போய் 2 வாரம் கழிச்சு இவர் என்ன சொல்லுவார், நான் வந்துங்க ஹாலிடேக்கு வந்திருக்கேன் பார்த்துக்கா, நான் 6 மாதம் கழிச்சு நான் ஊருக்கு போயிடுவேன், நான் ஹாலிடேக்கு வந்திருக்கேன்னு சொன்னார். வருஷம் 22 வருஷம் ஆகுது, அங்கே தான் இருக்கிறோம் நாங்கள். மேம் இம்ப்ரெஸ் ஆகுற அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணி அவங்க அக்செப்ட்னு பண்ணணும். அந்த நாளுக்கு நம்ம போயிடுவோம், அப்படியே நம்ம மாத்துறோம். நீங்கள் 2 பேரும் தமிழ்நாட்டில் நேர்ல வந்து சந்திச்சுக்கிறீங்க. நீங்க லவ் இப்ப சொல்லி அவங்க அக்செப்ட் பண்ணாதான் உங்களோட பிள்ளைகள் ஆண்டன் அகஸ்டின்லாம் வர முடியும். அதனால கமான். ஒரு பட்டன் அமுத்துனதுமே லைட் எரியுது இல்லையா, அது போல் சுவிட்ச் அழுத்துனதுமே உன்னை பார்த்ததுமே எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு கனெக்டிவிட்டி வந்துருச்சு. வந்த பிறகு இப்போ நீ அடிக்கடி பேசிட்டே இருப்ப, பேச 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 எனக்கு ஏதோ பல நாட்கள் இதுக்கு முன்னாடி பழகினது போல் ஒரு ஃபீலிங் வந்தது. அதனால் ரொம்ப எனக்கு ஏதோ பல நாட்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை திருப்பி கன்டினியூ ஆகணும் போல் ஒரு ஃபீலிங்கில் எனக்கு உடனே நீ உனக்கு பிடிச்சி வச்சுருங்க. ஸோ வீட்டில் கூட சொல்லாமல் ஓகே சொல்லிட்டேன். 3 வேர்ட் ஐ லவ் யூ. இதெல்லாம் ஓவர் முத சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். உங்க சேனல்ல வந்து முத சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். சீரியஸா அந்த லவ் யூ எல்லாம் நாங்க அப்படிலாம் சொன்னதே இல்லை. ஓகே. சோ இப்ப லண்டன் அப்படின்னு சொல்லி நம்ம போறோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே யோசிக்கிறது நல்ல சேலரி இருக்கணும். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் சேலரிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விமனா. நீங்க வந்து இங்க இருந்து கிளம்பி தனிச்சியா இண்டிபெண்டன்ட்டா அங்க போகும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு எவ்வளவு சேலரி இருந்துச்சு? போதுமான சேலரி அப்ப இருந்துச்சா? போதுமான சேலரி இருந்துச்சு. பட் நான் வந்து போகும்போதே சேலரி எதிர்பார்த்து போகல. என்னுடைய லைன்லேயே நான் ஒரு பெரிய லீடர்ஷிப் ரோலில் வரணும்னு தான் போனேன். ஸோ இந்த சேலரியை விட எனக்கு வந்து அந்த ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ல ஒரு ஹியூஜ் லீடர்ஷிப்பாக நிறைய பேருக்கு ஒரு லீடராக வரணும்னு நான் நினச்சேன்.
20 இயர்ஸ் கழிஞ்சு இதில் இப்போ நான் அதை அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் எனக்கு வந்து பிக்கெஸ்ட் ஒரு அச்சீவ்மெண்ட்னு நினைக்கிறேன். சேலரி வந்து ரொம்ப மினிமமான ஒரு சேலரி தான். எனக்கு வந்து அப்போ வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் சேலரி ஒரு 900 or 1000 pounds நினைக்கிறேன். 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபாங்கிறது வந்து எனக்கு 1 லட்ச ரூபாய் நான் நர்ஸாக இருக்கிறனால. இதே வேற ப்ரொஃபஷனுக்கு வந்து அவங்கவுங்க ப்ரொஃபஷன் மாதிரி இருக்கும். என்னுடைய ப்ரொஃபஷனில் வந்து இந்த மற்ற இதர இதழ்கள்லாம் ஒரு ஃபஸ்ட்டு 3 monthsக்கு அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுனால அது எனக்கு ஒரு பெரிய காசாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் என்ன சார் ஒர்க் பண்ணுறீங்க? நான் ஒரு சைக்கோதெரபிஸ்ட். ஓகே, அங்கே கிளினிக் வச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ இப்போ சைக்கோதெரபிஸ்ட்டாக வந்து இப்போ லண்டனில் இருக்கும்போது உங்களுக்கு ஆப்வியஸ்லி இந்தியன்ஸ்க்கும் அங்கே இருக்கிற மக்களுக்கும் வித்தியாசங்கள் இருக்குல்ல, உங்கள்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரென்சஸ் சொல்ல முடியுமா? இல்லை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேஷண்ட்ஸ் இருக்காங்க? மனப்பிரச்சனைங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியாக தான் இருக்குது. கொஞ்சம் கலாச்சார டிஃப்ரெண்ட்னால கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். பட் எல்லா இடங்களையும் பேசிக்காக ப்ராப்ளங்கள் எல்லா இடத்துலையும் ஒரே பிரச்சனைகள் தான். ஒரே பிரச்சனை. அங்கே வந்து இந்த பியர் ப்ரெஷர்னால நிறைய பேர் வரவங்க இருக்காங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்குமா அதிகமாக? ஏன்னா இங்கே வந்து எஜுகேஷன் சிஸ்டம் சொல்லி இங்கே ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸோட இந்த பியர் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அங்கே அந்த மாதிரி கேசஸ் இங்கே கம்பேர் பண்ணும்போது அங்கே கொஞ்சம் அது கம்மியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அதை தொடர்ந்து வந்து மேமை பார்த்துட்டு எனக்கு இந்த கொஸ்டின் கேட்கணும் ரொம்ப நாள் ஆசை. நீங்கள் மில்லியனரா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படி கேட்கணும்னா மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்களா? நர்ஸாக இருக்கீங்க, மேட்ச் மேக்கராக இருக்கீங்க, மேட்ரிமோனியல் சைட் வச்சுருக்கீங்க, யூடியூபராக இருக்கீங்க, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் செய்றீங்களே, நீங்கள் மில்லியனரா? மில்லியனர் மனசால நான் மில்லியனர். ஓகே, ஏன்னா நிறைய மில்லியன் கணக்கில் ஆள்களுடைய மனங்களை நான் கவர்ந்துட்டேன். ஸோ அதனால நான் மில்லியனர் தான். கண்டிப்பா. ஓகே, ஸோ இப்படி இவ்வளோ விஷயங்கள் செய்யும் போது இட்ஸ் நாட் ஈஸி இல்லை. வீட்டையும் மேனேஜ் பண்ணணும், குழந்தை உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கணும். ஸோ யார் உங்களோட ஓவரால் ஸ்ட்ரென்த் இது எல்லாத்துக்கும்? இந்த இருக்காரு இவர் தான். இவர் இல்லாட்டா இது எதுவுமே அதாவது குடும்ப வாழ்க்கைங்கிறது நீங்கள் முதல்ல லவ்வெல்லாம் இருக்கணும் கண்டிப்பாக. ஆனால் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கும்போது 2 பேருக்கும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஏற்றத்தாழ்வுகளில் வந்து நம்ம போக முடியும். அதுக்கு வந்து இவர் தான். நான் நீங்கள் வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னே கூட உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், இவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். காலையில் காப்பி எனக்கு இது போட்டு தர்றதே இவர் தான். அங்கே வந்து எந்த ஈகோவும் எங்களுக்குள்ளே இருக்காது. இவர் நேரத்தை கிளினிக் முடிச்சுட்டு வந்துட்டாருன்னா ஈவினிங் உள்ள அந்த டின்னர்லாம் இவரே பண்ணி வச்சுருவார். பிள்ளைங்கள் ஸ்கூலுக்கு வந்து அவங்க சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி நான் சொல்லி இதை போய் வாங்கிட்டு வாங்க நீங்கள் செய்யுங்கன்னு சொல்ல வேண்டாம். அவருக்கு தெரியும், ஓகே அவள் வரும்போது டயர்டாக வருவா, அதனால் இதை செஞ்சு வச்சுருவோம் அந்த மாதிரி. ஸோ அந்த ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி அது ஈக்குவலாக அது எப்போ வரும்னு நான் நினைக்கிறேன்னா அந்த மரியாதை இருக்கும்போது, அந்த ரெஸ்பெக்ட். அவருக்கு என் மேலே உள்ள ரெஸ்பெக்ட், எனக்கு அவர் மேலே உள்ள ரெஸ்பெக்ட். இவைகளெல்லாம் அந்த காதல், லவ் இதற்கும் அப்பாற்பட்டது. அந்த ஒரு இதில் தான் எங்களுடைய லைஃப் போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து லண்டனில் இருக்கும்போது வந்து எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். ஏன்னா அங்கே வந்து அந்த ஒரு சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அதுக்குள்ளே நம்ம வந்து வீட்டில் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை வீட்டு வாடகை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்காங்க இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம்? கண்டிப்பாக லண்டன் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு சிட்டி தான். நாங்கள்லாம் லண்டனுக்கு மாநகரத்துக்குள்ளே இருக்க மாட்டோம், கொஞ்சம் ஒரு சபர்ப் மாதிரி அந்த இதில் தான் இருப்போம். உள்ளே இருக்குன்னா இன்னும் பயங்கரமாக எக்ஸ்பென்சிவாக இருக்கும். யூகே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு இடம் தான். என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு எஜுகேஷன், கல்வி இலவசம், அது மாதிரி மருத்துவம் ஃபுல்லும் இலவசம் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறவங்களாம் என்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்கல்ல, அதில் இருந்தாலும் உங்களுக்கு மருத்துவத்துக்கு போகுதுன்னு கேட்பாங்க. அதாவது மெடிசன் எப்படின்னா, இப்போ எனக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சுன்னு வைங்க, இவருக்கும் வேலை இல்லை, 2 பேருக்கும் வேலை இல்லைனாலும் எனக்கு வந்து இந்த இலவச மருத்துவம் கண்டிப்பாக உண்டு. நான் டேக்ஸே கட்டலைன்னாலும் நான் டேக்ஸு கட்டி பெரிய அளவில் எப்படி இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் சேமான இதுதான். நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு, நான் NHS நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ்க்கு போகும்போது, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும்போது உனக்கு என்ன வேலை இருக்குது, உனக்கு அது இருக்குதா இது இருக்குதா, நீ டேக்ஸ் கட்டியிருக்கியான்னு யாரும் கேட்க போகிறதில்ல. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மருத்துவம், அதே மாதிரி தான் கல்வியும், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இது. அதனால் ஏர்னிங் வந்து அந்த அளவு இல்லாட்டாலும் இதெல்லாம் இருக்கிறதுனால ஓரளவு எங்களால் சமாளித்து போக முடியுது. இப்போ இருக்காங்க ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்கும்? நீங்கள் அதுக்கு அந்த வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் இந்தியாவில் இருக்க எல்லாமே கிடைக்குமா? ஐயோ, இந்தியாவோட மேலே கிடைக்கும். இந்தியாவில் சில ஐட்டங்கள்லாம் கிடைக்கல எனக்கு. இப்போ லண்டன் வந்து ஒரு தமிழ்நாடு, மினி தமிழ்நாடு மாதிரி ஆயிடுச்சு. இது நல்ல குவாலிட்டியாக நம்ம பருப்பு, காய்கறி வகைகள், இங்கே கிடைக்கக்கூடிய கிழங்கு, மரச்சினி கிழங்கு, இதெல்லாம் எனக்கு வந்து இப்போ வந்து இங்கே வந்து இப்போ சாப்பிட்டதை விட எனக்கு லண்டனில் இருந்து நானே வாங்கி, நீங்கள் எங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பீங்களா, அதான் எங்களுடைய டெய்லியே நாங்கள் வந்து இட்லி, தோசை, மீன் கறி, இந்த மாதிரிப்பட்ட கிழங்கு, இந்த மாதிரிப்பட்ட வகைகள்லாம் அது நல்லாவே கிடைக்கும். இன்னும் நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும்.
இப்போ அங்க வீடெல்லாம் எப்படி ரெண்ட் எல்லாம் எவ்வளோ இருக்கும் நம்மளோட இந்தியன் கரன்சிக்கு சொல்லுங்க சரி, இப்போ ஒரு ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இப்போ உங்களுக்கு சென்னையில் ஒரு இது கொடுக்குறீங்க, நாகர்கோயிலில் இன்னொரு ரெண்ட் இருக்கும், அதே மாதிரி தான் அங்கேயும். ஒரு 2 பெட்ரூம் வீடுனா உங்களுக்கு ஒரு 2000 pounds, அதாவது 2 லட்சமாவது ஆகும் மாதம் ரெண்ட்டு. அதே கொஞ்சம் அவுட் சைடில் போயிட்டீங்கன்னா இதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 1.5 கோடியிலேருந்து 2 கோடியாவது ஒரு ஒரு அவுட் சைடில், லண்டன்லேருந்து அவுட் சைடில் நீங்கள் வாங்கணுன்னா வாங்கணும். இல்லை ஒரு நல்ல ஒரு 3 பெட்ரூம் வீடு வாங்கினா 7 கோடி 8 கோடி அந்த மாதிரிப்பட்ட ஒரு. ஸோ இப்போ இந்த பக்கிங்ஹாம் பேலஸ், அதுக்கப்புறம் இந்த ராயல் ஃபேமிலி தான் வந்து லண்டன் அப்படின்னாலே பல பேருக்கு ஞாபகம் வரும். இந்த ராயல் ஃபேமிலி எல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்களா? அவங்களோட வாழ்க்கை பத்திலாம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நாங்களே ராயல் ஃபேமிலி தான். சார்லஸ் ரொம்ப போன்ல கேட்பாங்க என்னோட பேரை, கொஞ்சம் அவங்களுக்கு என்னுடைய நம்ம ஆக்சென்ட் ஒழுங்கா விளையாடுன்னு சொல்லுவேன். கிங் சார்ல்ஸ் பண்ணிக்குவாங்க. சேனல்லே நான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். நம்ம ராணி இறந்தப்பான வீடியோவாகட்டும் சரி, ராணியோட ஹஸ்பண்ட் அவர் இறந்தப்போ உள்ள வீடியோஸ், அதுக்கப்புறம் அதெல்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நடந்த நிகழ்வுகள், இப்போ 2-3 இயர்ஸ்க்குள்ளே நடந்த நிகழ்வுகள். ரொம்ப அவங்க ஒரு மதர் குயின் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த குயினை பார்த்தா குயின் இஸ் நோ மோர், பட் மதர் குயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உள்ள வில்லியம் கேட், இப்போ உள்ளவங்க அவங்களெல்லாம் வந்து தங்களுடைய சொந்த பிள்ளை மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அங்கே நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஹேட்டர்ஸும் அதே மாதிரி இருப்பாங்க. இந்த செலிப்ரிட்டினாலே சப்போர்ட்டர்ஸும் ஹேட்டர்ஸும் அப்படி இருப்பாங்க. பட் வில்லியம் அவங்க ராயல் ஃபேமிலி, அவங்க அந்த ஃபேமிலியை எடுத்து பார்த்தா அவங்க வெரி டவுன் டு எர்த். அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அது பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. அவங்க எந்த ஒரு இதில் போனால், இப்போ வில்லியம் அவருடைய அரசருடைய முதல் மகன் வில்லியம், அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் டு எர்த். அவருடைய மனைவிக்கு தான், கேட்டுக்கு தான் இப்போ கேன்சர் வந்துச்சுது. ஸோ எங்கே திடீர்னு இருப்பாங்க. நைட் டைம் வந்து அங்கே சாதாரண ஒரு சூப்பர் மார்க்கெட், ஆஸ்டான்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் உண்டு. திடீர்னு போய் ஆஸ்டாவில் போய் ஒரு பியர் பாட்டில் வாங்கிட்டு வர்றது, ஸோ அதை வந்து 4 பேருக்கு கொடுக்குறது, அதெல்லாம் வந்து அவங்க வந்து கேஷுவலாக பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மக்களோட மக்களாக இருக்கணுங்கிற அந்த ஒரு இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து நமக்கு தெரியும். அவங்க எங்கே போனாலும் அது வந்து நமக்கு எல்லாருக்கும், அதாவது மக்கள் சொல்லும்போது நமக்கு தெரியும், ஓ இவ்வளோ கனெக்டடாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செலிப்ரிட்டியாக இருந்தால் கூட அதுலேருந்து ஒருபடி கீழே வந்து மக்களோட மக்களாக அங்கே. ஸோ நம்ம ரொம்ப நேரமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கும். முக்கியமாக லண்டன் தமிழச்சியோடைய அந்த யூடியூப் சேனல் பற்றி பேசுவோம். யார் அந்த வீடியோலாம் அழகழகாக எடுத்து கொடுக்குற கேமராமேன், எடிட்டர், அந்த பிஹைண்ட் த சீன்ஸ் யார்? இங்கே இருக்கிறார்ல, இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது நான் தான். அதாவது அப்படியே இந்த பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு காலத்தில் யூடியூப் பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு வந்து உங்களுக்கு தெரியுமா, இந்த மார்க் வெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபுட் ரிவ்யூவர் உண்டு. அவர் தான் வேர்ல்டில் டாப் இதில் இருக்கக்கூடியவர். ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரே தான் நான் எப்போ பார்த்துட்டே இருப்பேன். இதுவே நம்மளே இப்படி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தா வந்து நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தது. அது நான் ஆரம்பிக்கும் போது இவருக்கு வந்து அது பெரிய ஒரு இதாக ஒன்றும் தெரியலை. அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு சொல்லும்போது எனக்கு பெரிய ஐடியா இல்லை. ஏன்னா அதில் வந்து நிறைய டெக்னிக்கல் விஷயங்களாக இருக்குது. நம்ம கேமராவெல்லாம் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், அதில் எடிட்டிங் இருக்குது. அது மட்டும் இல்லை, இவங்க வந்து கன்னியாகுமரி பாஷை, அதில் மக்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படி எனக்கு ஒரு பல குழப்பங்கள்லாம். நான் வந்து அதில் டைம் வேறு அதிகம். இப்போ நம்ம ரொம்ப பிஸியாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டைமில் வந்து இப்போ அதில் நிறைய வியூ போகணும், அதை ரீச் ஆக முடியுமா, அப்படி பல கலக்கங்கள் இருந்துச்சுங்கிட்ட. அதனால் வந்து நான் பெருசாக அதை வந்து அங்கீகரிக்கல்ட்டு இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை அந்த டைமில். ஆனால் இவங்க விடாமல் வீக்லி அப்போ 1-2 போடும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் விடாமல் பண்ணுவாங்க. அவங்க விடாமல் பண்ணதை பார்த்துட்டு அப்புறம் நானும் வந்து அதுக்கான முயற்சியில் இறங்கினேன். இந்த கமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முக்கால்வாசி உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சரிங்க. ஆனால் அதுலேயும் சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது, இதுக்கடா இது செய்யணும், நம்ம மற்றவங்க நம்மளை பற்றி வந்து கேலி கிண்டல் பண்ணுறதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்லாம் டவுன் ஆகக்கூடிய நேரங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குது ஓவரால் அந்த யூடியூபர் லைஃப் எப்படி இருக்குது? யூடியூபர் லைஃப் ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வரும். அது ரொம்ப அதுதான் ட்ரைவ் பண்ணுறது என்னைய. நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி நிறைய பாசிட்டிவ் வரும்போது நல்லா இருக்கும், போடான்னு இருக்கும். அதில் 1-2 பேர் வந்து இடக்குத்தனமாக போடுறது உண்டு. குறிப்பாக எனக்கு வந்து மற்றபடி நீங்கள் அப்படி பேசுகிறீங்க, நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் குண்டா இருக்கிறீங்க, அதெல்லாம் கேட்டு பிடிச்சி போனது. ஏதாவது புதுசாக ஒன்று சொல்லு கிடையாது. கருப்புனா கருப்பு தான், என்ன செய்ய, நீங்கள் பெயிண்ட் அடிச்சுட்டா வர முடியாது. குறிப்பாக எனக்கு வந்து என்னைய வந்து இது பண்ணுறக்கூடிய ஒரு இது வந்து பிள்ளைகளை பற்றி பேசுகிறது. பிள்ளைங்க வந்து தே ஆர் வல்னரபிள். அவங்க வந்து சின்ன பிள்ளைங்க.
இப்போ மூத்தவனுக்கு இப்போ தான் 19 வயசாயிருக்குது. பட் அது பிள்ளைங்களை பற்றி யார் என்ன சொன்னாலும் நான் உடனே அவங்களுக்கு டைரெக்டாகவே அதில் நான் கமெண்ட் கொடுப்பேன். ஸோ அது நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். அதில் என்னுடைய குழந்தைகள்னு இல்லை, ஒட்டுமொத்தமாக இல்லை சில நடிகர்களுடைய குழந்தைகளை அந்த பிள்ளைக்கு பல்லு இங்கே தொத்திட்டு இருக்குது, இந்த பிள்ளைக்கு இப்படி இருக்குது, அந்த பிள்ளை குண்டாக இருக்குது, அந்த பிள்ளை இதாக இருக்குது, அதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது. எனக்கு முதல்லலாம் நிறைய இந்த செக்ஷுவலி அப்யூசிவ் கமெண்ட்ஸ் அது வந்து இப்போ வந்து யூடியூப் நிறைய அதெல்லாம் சேஞ்ச் கொண்டு வந்துருக்குறாங்க. அப்படிலாம் கமெண்ட்டை அவங்களே தூக்கிடுவாங்க. நான் அந்த 20 இயர்ஸ் இந்த 5 இயர்ஸுக்கு முன்னால் நான் அந்த யூடியூப் தொடங்கினப்போ அந்த மாதிரிப்பட்ட கமெண்ட்ஸ்லாம் நம்ம என்ன போட்டாலும் நம்மளுடைய பாடி ஷேப்பை வச்சு அந்த மாதிரிப்பட்ட கமெண்ட்ஸ்லாம் அதெல்லாம் வந்து வல்காரிட்டி. யூடியூப் வந்து இன்னமும் அதுக்கான ஒரு சட்ட ரீதியாக இந்த மாதிரிப்பட்ட ஆட்களெல்லாம் கமெண்ட்டுகள்லாம் தூக்கணும். அவங்க இப்போ வந்து எல்லாரையும் ட்ரேஸ் பண்ணுறது ட்ராக் பண்ணுறதுலாம் ஈஸியாகி போச்சு. அவங்க அப்படிப்பட்ட கமெண்ட் போடுறவங்கலாம் அவங்கள ட்ராக் பண்ணி அவங்கள வந்து அவங்களுக்கான தண்டனை வந்து அவங்க கொடுக்கணும். ஸோ அதுதான் என்னுடைய வேண்டுகோள் யூடியூபுக்கு. பட் இந்த மாதிரிப்பட்ட கமெண்ட்ஸ்லாம் வர்றது உண்டு. ஏதாவது நான் நேராக போயிடுவேன். நான் இப்படிப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸில் இந்த மாதிரி செக்டரில் கமெண்ட்ஸ் வரும்போது நான் நேராக அவங்ககிட்ட போய் கீழே பதில் கொடுப்பேன். அதே மாதிரி அதுக்கு எதிர்த்து நான் என்னுடைய யூடியூப் சேனல்லையும் நான் வீடியோ போடுவேன். அதுக்கு நான் என்றைக்கும் தயங்கினதே கிடையாது. அதுக்கு பல மிரட்டல்கள் வரும். நீ எதற்காக இப்படி யூடியூப் வீடியோ போட்டாய், என்னுடைய சேனலை நாங்கள் தூக்கி விடுவோம் அமௌண்ட்லாம் வரும். தூக்குங்கண்ணே, இந்த சேனலில் தூக்குனா இன்னொரு சேனல் ஆரம்பிச்சுட்டு போகிறேன்னே, உலகத்தில் வழியாக இல்லை வாழ்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். அப்படியே நல்ல விஷயத்துக்கு வரும். அதை நீங்கள் அப்படியே அசால்ட்டாக தள்ளி விட்டுட்டீங்க. சூப்பர். அதே மாதிரி இப்போ ஃபேன்ஸ் வந்து எங்கே போனாலும் உங்களை வந்து சூழ்ந்துருவாங்க. லண்டன்லயே இருக்காங்களா ஃபேன்ஸ்? எப்படி எல்லாம் உங்கள்ட்ட வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க? உங்களை எந்த விதத்துலலாம் நீங்க வந்து இம்பாக்ட் பண்ணிருக்கீங்க ஏதாவது சொல்லுவாங்களா? ஐயோ, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் ஒரு தலக்கணத்தோடு சொல்லலை, நான் ரொம்ப பிடிக்கும். நேற்றுக்குள்ள ஒரு அம்மா வந்து மாலுக்கு போயிருந்தேன், எப்படி என்னுடைய தாடையெல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே அவங்க கிஸ் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து செலிப்ரிட்டி அப்படின்லாம் இல்லை. இவங்கெல்லாம் டெய்லி என்னையும் அவரையும் பிள்ளைகளெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் வந்து இவங்களில் ஒரு ஆளை கூட நான் நேருக்கு நேராக பார்த்ததில்லை. அதனால் இவங்க வந்து என்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி வந்து அவங்க அன்பை நமக்கு திரும்ப தர்றாங்கல்ல, நம்மளை பார்த்ததும் ஓடி வந்து நம்மளை வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து இது பண்ணுறாங்களா, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஃபீலிங் வேற லெவல் கேட்டிங்களா. அதுக்கு அந்த ஃபீலிங் அடிபொலி கேட்டிங்களா, அதுக்கு இணை அதுதான். ஸோ இப்போ நீங்கள் 2 பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு லவ் கப்பல். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பல பேருக்கு பிடிக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்து இதை டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் வித் சுபி அண்ட் சார்ல்ஸ். உங்க 2 பேர்ல யார் ரொம்ப பொறுமைசாலி? சார்ல்ஸ். நான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அவங்கள பொண்ணு பார்க்கிறதுக்கு போயிருக்கும் போது அவங்க கட்டி இருந்த சாரி கலர் Black coat. ஓகே, நீங்க காட்டுங்க. நீங்க காட்டுங்க. Black pant and tops. ஓகே, கரெக்ட் தான். பட் Black கலர் தானே. சுபி மேமோட ஃபேவரட் ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் பட்டர்ஸ்காட்ச் தானா? நானே உங்களோட ஃபேவரட்டை சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல போய் நான் விசிட் பண்ணி ஆகணும்னு லாங் டேர்ம் ஆசை இருக்கிற மாதிரியான ஒரு பிளேஸ் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர் இதில் சொதப்புவார்னு எனக்கு நல்லா தெரியும். சொதப்புவார்னு நினைக்கிறீங்க? ஆஸ்திரியா. ஓகே, அப்படியா? தாய்லாந்து இல்லைன்னா சீனா. போன இடம், இது போகாத இடம். மேம், சீனாவா? இன்னைக்கு வரைக்கும் யூடியூப்ல அவங்க எவ்வளவு வீடியோஸ் போட்டிருக்காங்க? இது 50+ 729. ஓகே, ஆக்சுவலி 768 வீடியோஸ் போட்டிருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும். ஓ, தேங்க் யூ so much. இப்போ சாரோட ஃபேவரட் கோ டு பிரேக்ஃபாஸ்ட் இட்லி சாம்பார் தான். டக்குன்னு இட்லி சாம்பார் தான். மேமோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நேம் விஜி. இதுல வந்து போன்ல அதிக டைம் செலவழிக்கிறது யாரு உங்க 2 பேர்ல? சார்ல்ஸ். நீங்க தான் போன் எப்ப பார்த்தாலும் போன்லயே இருக்காரு. ரெஸ்ட் ரூம்ல ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது யாரு? இது கேட்கவே வேண்டாம், நான் அப்படின்னு போட்டிருப்பாரு. ஓகே மேம், சொல்லுங்க. எப்பயுமே ரெஸ்ட் ரூம்லயா? அங்க போனா காலையில ஒரு மனுஷனுக்கு 15 நிமிஷம், ஒரு இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்கு இவ்வளவு நேரமாடே? 15 நிமிஷம், அரை மணிக்கூர், 45 நிமிஷம். இன்னும் வரேன். ஐயோ, இதுக்கே பல நாள் சண்டை வந்திருக்குது. அங்கதானே போய் தம்ப்நெயில் யோசிக்கிறது. சேனல்ல வளர்த்து எடுக்க வேண்டாமா? ஃபர்ஸ்ட் அவர் வாங்கி கொடுத்த gift கர்ச்சீஃப். நீங்கள் ஹேண்ட் கர்ச்சீஃப். ஓகே, சோ ஒரு பெனால்டி இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து சார் வின் பண்ணிட்டாரு. நீங்க என்ன பண்ணணும், உங்க போன்ல அவருக்கு ஏதோ ஆர்டர் போடணும் இப்பவே.
ஸோ இப்போ வந்து சர்க்காக நீங்க கேம்ல ஜெயிச்சதுக்காக இப்பவே வந்து ஆர்டர் போடுறீங்க ஆன்லைன்ல, ஆமா. வேலட் போடுறீங்க. எவ்வளவு? 85 pounds. 94 pounds. 94 pounds. இந்தியன் அமௌண்ட்க்கு பார்க்கும்போது இட்ஸ் கமிங் அரௌண்ட் 10,000. ஓகே, நம்மளோட ஷோக்கு வந்து 10,000க்கு வேலட் ஜெயிக்கிறாரு. ஓ தேங்க் யூ. ஓகே, சோ வேலட் அப்படி காட்டுங்க பாப்போம். ஆர்டர் பிளேஸ்ட். கன்ஃபார்ம் எப்ப டெலிவர் ஆகுது? இன்னைக்கே டெலிவரி பண்றோம்னு சொல்லிருக்காங்க. இன்னைக்கே டெலிவர் ஆகுது. சூப்பர். ஓகே டன். ஹாப்பி அப்போ நம்ம பயங்கர இன்டர்வியூ சந்தோஷம். பரவாயில்ல, வந்ததுக்கு பெரிய gift கிடைச்சிருக்கு. சூப்பர். ஸோ உங்களோட இந்த லவ்வா இருக்கட்டும், நீங்க பண்ணக்கூடிய இந்த அப்பப்ப எட்டி பார்க்குற இந்த டாம் அண்ட் ஜெரி, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அழகான காதல் இன்னும் வந்து வளரட்டும். இதே மாதிரி நீங்க பல பேரை இம்ப்ரெஸ் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருங்க. ஸோ லாட்ஸ் ஆஃப் லவ் டு போத் ஆஃப் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒரு முறை எங்களை வந்து இன்டர்வியூ எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Discover your dream home at Marutham Group. New projects in Coimbatore and Thabaram. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.